Hey guys, welcome back to Tech Updates episode 61. இன்னைக்கு வந்து எப்பவும் போல நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எதையுமே மிஸ் பண்ணாம வீடியோ கிடைச்சிருக்கும் பாருங்க. அண்ட் பிஸியா இருக்கவங்களுக்கு எப்பவுமே சொல்றதான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அப்டேட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க யாராச்சும் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து தட்டி விட்டுருங்க. அப்போதான் நம்ம சைட்ல இருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு அப்டேட்டே வந்து ஜப்பானில் இருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜப்பானுக்கு போயிட்டு அது என்ன அப்டேட்னு டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப் அப்படின்னு ஒரு கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்து Aqous R6ன்னு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்கிறீங்களா, இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 6.6 இன்ச் கொண்ட ஒரு OLED டிஸ்பிளே, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 240 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 5000 mAh ஒரு மினி பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பவர் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 888 தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் நம்ம பார்த்தோன்னா மெயின் கேமரா வந்து 20.1 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, 1 இன்ச் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து f1.9 ஒரு வைடர் அப்பச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 12.6 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ், IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. முக்கியமான விஷயமே வந்து இதில் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் பார்ப்போம். அதை விட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு அல்ட்ராசோனிக்கில் பார்க்க முடியும். சாம்சங் அவங்களோட S series S10லேருந்து அல்ட்ராசோனிக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 207 கிராம் வெயிட் இருக்குது, 9.5 mm திக்னஸ் இருக்குது. எதனால் திக்னஸ் அண்ட் வெயிட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது இதில். இதோட சேல் டேட் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு அதை பற்றி எதுவும் சொல்லலை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன ப்ரைஸ்க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெக் அப்டேட்ஸில் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் வந்து ஜப்பானில் இருந்தால் சோனி வந்து நிறைய காம்பேக்ட் ஃபோன்ஸ் இதுக்கு முன்னாடி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த காம்பேக்ட் ஃபோன் சீரிஸில் Ace2ன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதோட கேட்ருன்ற இமேஜஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5.5 இன்ச் கொண்ட ஒரு காம்பேக்டான டிஸ்பிளேயோட வருது. 5.5 இன்ச் காம்பேக்டான ஃபோன் பார்த்துக்கோங்க. ஸோ இது கேட்குறதுக்கே வந்து செம்ம காது குளிர்ச்சியாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தோன்னா 720p டிஸ்பிளே, Android 11ல் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மீடியாடெக்லேருந்து த மோஸ்ட் பவர்ஃபுல்லான P35 பவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சோனி மேலே நம்ம வச்சிருக்க மரியாதை எல்லாமே போயிடும். பட் இதை வந்து ஜப்பான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ஜப்பான் நியூஸ் பார்த்துரும். அங்கேருந்து சைனாக்கு தவணும்னு வச்சுக்கோங்க. Redmi K40 லைட் லக்ஸரி எடிஷன் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து போக்கோ F3 GT எடிஷனாக வந்து கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1100ல் தான் பவர் பண்ணியிருக்காங்க. 8GB RAM, 256GB ஸ்டோரேஜோடு வருது. 64 MPக்கான அந்த மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. மற்றபடி 5000 mAhக்கான ஒரு குட்டி பவர் பேங்க், அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 67 வாட்க்கான ஒரு லேப்டாப் சார்ஜர் வேறு தராங்க. ஸோ ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சார்ஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடி சீக்கிரமாகவே வந்து சைனாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. அப்படியே அங்கே லான்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊரில் வந்து போக்கோ F3 GT எடிஷனாக வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டியாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த அப்டேட் வந்து Aqous கிட்ட தான். Aqous அவங்களோட Zenfone 8 series குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியா லான்ச் எப்படான்னு பார்த்தோன்னா இந்த கோவிட் லாக்டவுன் இதனாலேயே வந்து இந்தியா லான்ச் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊர்லேயும் வந்து கூடிய சீக்கிரமே இதை லான்ச் பண்ண இருக்காங்க. பட் நம்ம ஊரில் லான்ச் பண்ணும்போது இதை Zenfone 8 வந்து இவங்க கொண்டு வரல. Zenfone 8 அந்த வெண்ணிலா வெர்ஷனை வந்து 8Gயாகவும் அந்த 8 ஃப்ளிப்பை வந்து 8G ஃப்ளிப்பாகவும் வந்து நம்ம ஊரில் லான்ச் பண்ண இருக்காங்க. பட் ப்ரைஸிங் நம்ம பார்க்கும்போது யூரோப்பியன் ப்ரைஸிங் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்கும். நம்ம ஊருக்கு கொண்டு வரும்போது யூரோப்பியன் ப்ரைஸ் அளவுக்கு வந்து அந்த ஃபோன் இருக்காது கண்டிப்பாக. அதோட வந்து ரொம்ப கம்மியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அரௌண்ட் 40,000 to 45,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் Zenfone 8 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Asusலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை எந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த Zenfone 8 சீரிஸ்க்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கேன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து இன்ஃபினிக்ஸ் கிட்ட தான். இன்ஃபினிக்ஸ் இந்த மாதம் 20ஆம் தேதி வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் வந்து Hot 10Sன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லீக்ஸ் படி பார்த்தோன்னா அண்டர் 10,000 இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்
பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் கொண்ட ஒரு மிகப்பெரிய டிஸ்பிளே, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. பட் இந்த இடத்துல அந்த ஹெச்டி டிஸ்பிளே தான் வந்து கொஞ்சம் கடுப்பான சைடில் தான் இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. 5.5லேருந்து 5.8 இன்ச் டிஸ்பிளேக்கு ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்தாங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்காது. பட் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட் சைஸில் ஃபோன் மேக் பண்ணுறாங்க. அந்த டிஸ்பிளேக்கு வந்து ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், பிக்சல் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த பிக்சலேஷன் எதுவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இது லான்ச் ஆகிட்டோம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த பெரிய டிஸ்பிளேவோட வருது. அண்ட் 6000 mAh ஒரு பவர் பேங்க்கும் வந்து இதில் பண்டில் பண்ணி தராங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MediaTek G85 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ G85 ஒரு நல்ல சிப்செட் தான். எப்போ அது நல்ல சிப்செட் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குற வரைக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் G85 ப்ளஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்கிறதுனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது. அண்ட் டிஸ்பிளேல வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பின்னாடி வந்து அந்த 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. போர்ட்ரைட் வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கதா அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகட்டும். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் அவங்களோட M சீரிஸில் M62 ஸ்மார்ட் ஃபோன் கூடி சீக்கிரமே லான்ச் பண்ண இருக்காங்க. M62ன்னு கேள்விப்பட்ட உடனே F62வோட ரீபிராண்டட் வெர்ஷனாக தான் இருக்க போதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் சாம்சங் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்து M62 ஒரு ட்ரூ சக்ஸஸராக வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து M15ல் பார்த்த மாதிரி அதே பவர் பேங்க் 7000 mAh ஒரு பேட்டரியோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளே, Snapdragon 750G யூஸ் பண்ணுறாங்க. 5G வேரியண்ட்டை தான் வந்து இதை லான்ச் பண்ண இருக்காங்க. மற்றபடி M51ல் பார்த்து அதே கேமரா செட்டப் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். M51லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மைனர் அப்கிரேட்னு பார்த்தோன்னா டிசைன் அப்கிரேட் இருக்குது. மேஜர் அப்கிரேட்னு பார்த்தோன்னா Snapdragon 730Gலேருந்து 750Gக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 22,000 25,000 இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரௌண்ட் 25,000 செக்மெண்ட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ரியல்மி கிட்ட தான். ரியல்மி இல்லை அப்படின்னா அந்த டெக் அப்டேட்ஸே கிடையாது. கண்டென்ட்டின் தளபதியே வந்து ரியல்மி தான். ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து நம்மளை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ரியல்மி இந்த மாதம் 20ஆம் தேதி மலேசியாவில் வந்து 4 IoT ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அங்கே லான்ச் பண்ணாங்கன்னா கூடி சீக்கிரமாக நம்ம ஊர்லேயும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 4 ப்ராடக்ட்ஸில் வந்து 2 நெக் பேண்டு, ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீக்கர் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த 4 ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வராங்க நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து ரியல்மி கிட்ட தான். ரியல்மி கூடி சீக்கிரமாகவே இந்தியாவில் அவங்களோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக் வந்திருக்கு. ரியல்மி தான் ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோமேக்ஸ் கிட்ட இருந்து ப்ரைஸ் ஹைக் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ரெட்மியை வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க. மோட்டோரோலாவும் வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து சைலண்டாக ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த லாக்டவுனு, இந்த கோவிட் இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் இன்புட் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதோட டைரக்ட் இம்பேக்ட் வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸில் தான் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனால வந்து ரியல்மியோட ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸிங் எல்லாமே வந்து கூடி சீக்கிரமாகவே வந்து ஏறப்போகுது. ரியல்மி ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோல்டபுள் OLED பேனல்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. இது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் ஸ்லைடபுள் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஃபீச்சரே வந்து அண்டர் டிஸ்பிளே கேமரா சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. இதை வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி ஷோகேஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த லாஸ்ட் அப்டேட்னு பார்த்தோன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து ஆஃபர் மாற்றி போட்டுட்ருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு புதுசாக எலக்ட்ரானிக் சேல் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சேலில் பழையபடி F62 வந்து 18,000 வந்திருக்கு. ரியல்மி X7 வந்து 18,000 வந்திருக்கு. அண்டர் 20,000 வெயிட் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். ப்ளஸ் நான் பெருசாக கேம்லாம் விளையாட மாட்டேன்னு நினச்சிங்கன்னா F62 தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரியல்மி X7 வந்து இந்த வாட்டி 18,000 வருது. Narzo 30 Pro வந்து 15,500 6+64GB கொண்டு வராங்க. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் தான் இந்த மாதிரி மாசான டீல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அமேசான் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டு சாம்சங் S20 FEக்கு வந்து ஃப்ளாட்டாக 6,000 ரூபி டிஸ்கவுண்ட் கூப்பான் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் SBI கார்டு டிஸ்கவுண்ட் வேறு தந்துருக்காங்க. அமேசானில் SBI கார்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. ஃப்ளிப்கார்ட்டில் HDFC கார்டுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செம ஆஃபர்ஸாக இருக்குது இந்த வாட்டி. ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.